ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆதித்யா மெதுவாக அவளை விடுவித்தான். மதியின் இதயம் ஒரு ஓட்டப்பந்த வீரனைப் போல துடித்து கொண்டிருந்தது. அவள் மூச்சிறைக்க அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஆதியோ தன் அவளின் கண்களை பார்த்தபடி மதியின் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து கொண்டே, இப்போ புரியுதாடி எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு. இனிமே அந்த அஜய் உன் பக்கத்தில் வந்தால் கூட இந்த ஆதித்யாவோட முத்தம் உனக்கு அவனை தூரமாக தள்ளி வைக்கும். போ, இப்போ போய் உன் வேலையை பாரு. ஆனால் ஒன்று, நீ எங்கே போனாலும் என் நிழல் உன்னை துரத்துக்கிட்டே தாண்டி இருக்கும். மதி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். அவளது இதழ்கள் இன்னும் அவனது வெப்பத்தை சுமந்து கொண்டிருந்தன. ஆதித்யா ஒரு மெல்லிய வெற்றியின் புன்னகையுடன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆதித்யாவின் அந்த ஆவேசமான அணைப்பும் ஆழமான முத்தமும் மதியின் மொத்த நரம்புகளையும் தளர்வடைய செய்திருந்தது. அவள் கதவை திறந்து வெளியே வந்தபோது அவளது நடை தடுமாறியது. ஒரு வாரமாக பாறையாக இருந்த அவளது இதயம் இப்போது மெழுகாக உருகி வழிந்து கொண்டிருந்தது. அவளது முகம் தகித்தது. கன்னங்கள் ஆப்பிள் நிறத்தில் சிவந்திருக்க, இதழ்கள் அவனது தீண்டலால் இன்னும் துடித்து கொண்டிருந்தன. கைகளில் இருந்த கோப்புகளை மார்போடு அணைத்தபடி குனிந்த தலை நிமிராமல் அவள் தன் இருக்கையை நோக்கி நடந்தாள். உலகமே அவளுக்கு இப்பொழுது சுற்றுவது போல தெரிந்தது. தூரத்தில் இருந்து மதியை கவனித்து கொண்டிருந்தான் அஜய். அவள் ஆதித்யாவின் அறைக்குள் சென்ற போது இருந்த அந்த பயத்திற்கும் இப்போது வெளியே வரும்போது இருக்கும் அந்த பதற்றத்திற்கும் இடையே 1000 வித்தியாசங்கள் இருப்பதை அவன் உணர்ந்தான். மதி தன் மேஜையில் வந்து அமர்ந்து நடுங்கும் கைகளால் தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடிக்க முயன்றாள். அஜய் தன் இருக்கையிலிருந்தே அவளை உற்று பார்த்தான். அவளது கலைந்திருந்த கூந்தலும் சிவந்த முகமும் ஏதோ ஒரு மாற்றத்தை அவனுக்கு சொல்லின. அவன் மெதுவாக தலையை ஆட்டி கண்களாலேயே, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்பது போல ஜாடையில் கேட்டான். மதி ஒரு நிமிடம் அவனை பார்த்துவிட்டு சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளுக்கு இப்போது அஜயை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. அவள் கைகள் நடுங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா இருக்கு என்பது போல பட்டென தலையசைத்துவிட்டு லேப்டாப் திரைக்குள் முகத்தை புதைத்து கொண்டாள். அஜய் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளையே பார்த்தான். கண்டிப்பாக அங்கே என்னமோ நடந்திருக்கு என்று அவன் புத்திக்கு எட்டியது. அதே சமயம் சஞ்சய் ஒரு முக்கியமான ஃபைலில் கையெழுத்து வாங்க ஆதித்யாவின் அறைக்குள் நுழைந்தான். கடந்த ஒரு வாரமாக அந்த அறைக்குள்ளேயே போவதற்கு சஞ்சய்க்கு பயமாக இருக்கும். எரிமலை போல கொதித்து கொண்டிருக்கும் ஆதித்யாவை சமாளிப்பது அவனுக்கு நரகமாக இருந்தது. ஆனால் இன்று கதவை திறந்த சஞ்சய் அப்படியே உறைந்து போய் நின்றான். அங்கே ஜன்னல் வழியாக வரும் ஒளியில் ஆதித்யா தனது சுழலும் நாற்காலியில் அமர்ந்து மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பேனா இருந்தது. அதை தன் விரல்களுக்கிடையே விளையாட்டாய் சுழற்றி கொண்டிருந்தான். எப்போதும் இறுகி கிடக்கும் அவனது முகத்தில் இன்று ஒரு வசீகரமான கள்ளத்தனமான புன்னகை நிலவியது. அவன் எதையோ நினைத்து தன் உதடுகளை மெல்ல தடவி கொண்டான். அவனது விழிகளில் ஒரு காதலனுக்கு உரிய அந்த தீட்சண்யம் தெரிந்தது. ஆதி, இந்த ஃபைலில் ஒரு கையெழுத்து வேணுண்டா. சஞ்சயின் குரல் கேட்டதும் ஆதித்யா மெதுவாக திரும்பினான். வழக்கமான அந்த கோபமோ, ஃபைல் அங்கே வச்சுட்டு போ என்ற அந்த அதிகாரமோ அவனிடம் இப்போது இல்லை. வா சஞ்சய், என்ன ஃபைல் அது, கொடு. சஞ்சய் ஆச்சரியத்தில் வாயடித்து போனான். குரலில் ஒரு மென்மை ததும்ப பேசிய ஆதித்யாவை பார்த்து. ஆதித்யா அந்த ஃபைலை வாங்கி மிகவும் நிதானமாக படித்து கையெழுத்து போட்டான். அவன் கையெழுத்து போடும்போது கூட அந்த உதட்டு புன்னகை மறையவே இல்லை. சஞ்சயோ சிரித்து கொண்டே, டே, என்னடா ஆச்சு, இன்னைக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. இந்த ஒரு வாரமாக காணாமல் போன அந்த பழைய ஆதித்யாவை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா ஆதி. ஆதித்யா அந்த நாற்காலியில் இன்னும் சௌகரியமாக சாய்ந்து கொண்டான். அதை கேட்ட ஆதியோ, சில மௌனங்களை உடைக்க சில அதிரடிகள் தேவைப்படுது சஞ்சய். இன்னைக்கு தான் என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சரி, வெளியில் மதி என்ன பண்ணிகிட்ருக்கா? சஞ்சய்க்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. ஹோ, அப்போது மேட்ரு இதுதானா என்பது போல ஒரு பார்வை பார்த்தான்.
மதி மேடம் ரொம்ப பிஸியாக லேப்டாப்பை பார்த்துட்ருக்கா ஆதி. ஆனால் முகம் மட்டும் செக்க சிவந்து போயிருக்கு. ஆதித்யா இதை கேட்டதும் சத்தமாக சிரிக்காமல் அந்த ரகசிய புன்னகையை மட்டும் ஆழமாக்கினான். அப்படிதான், இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தவிப்பிலேயே இருக்கட்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். சஞ்சய் நிம்மதியாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். அன்று மாதத்தின் கடைசி நாள். அலுவலகத்தில் மௌன போர்களும் அதிரடி முத்தங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் மதியின் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் நாள் அன்று. அவளது அலைபேசிக்கு வந்த அந்த செய்தி வந்தது. அவளது முதல் மாத சம்பளம் வங்கி கணக்கில் ஏறியிருந்தது. அவள் திரையை பார்த்தபோது கண்களில் நீர் முட்டியது. ரியா கொடுத்த தொல்லைகள், ஆதித்யாவின் அந்த மிரட்டலான காதல் என அனைத்தையும் தாண்டி அவள் இன்று ஒரு உழைக்கும் பெண்ணாக நிமிர்ந்து நிற்கிறாள். ஆதித்யா தனது அறைக்குள்ளிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது முகத்தில் தெரிந்த அந்த தன்னிறைவு அவனுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்தது. அலுவலகம் முடிந்ததும் மதி நேராக துணி கடைக்கும் புத்தக கடைக்கும் சென்றாள். தனக்கென ஒரு துரும்பை கூட அவள் வாங்கவில்லை. தனது குடும்பத்தின் முகத்தில் பார்க்க போகும் அந்த சிரிப்பிற்காக அவள் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாள். மதி வீட்டிற்குள் நுழையும் போது வாசலில் அப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அம்மா சமையலறையில் இருந்தார். தங்கை காவியா பழைய புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஏதோ படித்து கொண்டிருந்தாள். அப்பா, அம்மா, காவியா, எல்லாரும் இங்கே வாங்க. மதியின் குரலில் இருந்த ஒரு வித பெருமிதம் எல்லாரையும் ஈர்த்தது. அவள் பையை மேஜையில் வைத்தாள். இன்னைக்கு எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சதுப்பா. இதோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அன்பு பரிசு. அவள் பைகளை திறக்கத் தொடங்கினாள். ஒரு அழகான நேர்த்தியான பருத்தி புடவை அம்மாவிற்கு. அம்மா, இது உனக்கு என்று கொடுத்தபோது அந்த அம்மாவின் கண்களில் தெரிந்த பெருமிதம் எந்த பட்டுப்புடவையிலும் கிடைக்காதது. அப்பாவிற்கு ஒரு புது வேட்டி மற்றும் சட்டை. அப்பா அதை பெற்றுக்கொண்ட போது அவரது கண்கள் கலங்கின. என் பொண்ணு சம்பாதிச்சு எனக்கு துணி எடுத்துட்டாளே என்று அவர் கைகள் நடுங்க அந்த துணியை தடவி பார்த்தார். தங்கை காவியாவிற்கு அவளது மேற்படிப்பிற்காக அவள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெரிய ரெஃபரன்ஸ் புக்ஸ். காவியா கத்திக்கொண்டே மதியை கட்டிக்கொண்டாள். அக்கா, இந்த புக்ஸ் எவ்வளோ விலை தெரியுமா? தேங்க்ஸ்க்கா. அப்பாவோ மதியின் தலையில் கை வைத்து, சம்பளம் வந்த உடனே உனக்கு ஏதாவது எடுத்து பண்ண பார்த்தம்மா. இப்படி எங்களுக்கே செலவு பண்ணிட்டியேம்மா. நீ நல்லா இருக்கணும் மதிமா. அனைவரும் அந்த புது துணிகளை வைத்து பார்த்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த சிறிய வீடு இப்போது ஒரு பெரிய அரண்மனை போல மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. மதி ஜன்னல் ஓரம் வந்து நின்றாள். இன்னைக்கு நான் அடைஞ்ச இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஆதித்யா சார் தான். அவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கலேனா இன்னைக்கு என் குடும்பத்தோட இந்த சிரிப்பு சாத்தியமே இல்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அதே சமயம் அந்த அறையில் ஆதித்யா அவளை கதவோடு சேர்த்து அணைத்து முத்தமிட்ட அந்த உணர்வு மீண்டும் அவளை சுட்டது. அவள் இதழ்களை மெல்ல தொட்டு பார்த்தாள். அவளது முதல் சம்பளத்தின் மகிழ்ச்சிக்கு நடுவில் ஆதித்யாவின் நினைவும் ஒரு இனிய வழியாக அவளுக்குள் கலந்திருந்தது. முதல் நாள் சம்பளத்தில் வாங்கிய அந்த புது புடவையை தன் குடும்பத்திற்கு பகிர்ந்து கொடுத்த திருப்தியில் அன்று அதிகாலையிலேயே மதி எழுந்துவிட்டாள். குளித்து முடித்து ஈரக்கூந்தலை முடிந்து ஒரு மெல்லிய பிரவுன் நிற புடவையை உடுத்தி கொண்டாள். கண்ணாடி முன்னால் நின்று ஒரு சின்ன பொட்டு வைத்து கொள்ளும்போது அவளுக்கே அவளை பிடிக்க தொடங்கியது. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கம்மா என்று அம்மா சொல்ல மதி வெட்கத்துடன் சிரித்தாள். சாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டு விட்டு அம்மா கொடுத்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு பையை தூக்கி கொண்டு ஓடினாள். ஆதித்யா ஒரு கோடீஸ்வரன். அவனது உலகம் சொகுசு கார். ஆனால் மதி, அவள் ஒரு நடுத்தர வர்க்கத்து போராளி. அலுவலகத்திற்கும் நேரமாகிவிட்டது என்ற பதற்றத்தில் புடவையை தூக்கி பிடித்து கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு ஓடினாள். கூட்டம் அலைமோதியது. வந்த பஸ்ஸில் கால் வைக்க கூட இடமில்லை. ஆனால் மதியிடம் இருந்த அந்த பிடிவாதம் அவளை எப்படியோ அந்த பஸ்ஸின் படிக்கட்டில் ஏற்றிவிட்டது. ஆதித்யா எவ்வளவோ கோரியும் கார் வேண்டாம் என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள். தோசியும் வியர்வையும் கூட்ட நெரிசலும் அந்த புது புடவை கசங்குமோ என்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைக்கு நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு அவளை உந்தியது. எப்படியோ அடித்து பிடித்து கலைந்த தலைமுடியை சரி செய்து கொண்டே அலுவலக வாசலில் வந்து நின்றாள். அலுவலகம் வழக்கத்தை விட
இன்று மிக பரபரப்பாக இருந்தது. திடீரென்று அலுவலகத்தின் பிரதான வாயிலில் வழியாக வந்த ஆதித்யவர்மன் உள்ளே நுழைந்தான். கருப்பு நிற சூட், பளபளக்கும் காலணிகள், ஒரு சிங்கத்தின் கம்பீரம். அவன் நடந்து வரும்போது அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. அவனுக்கு பின்னால் சஞ்சயும் ஃபைலை வைத்து கொண்டு வந்தான். ஆதித்யா நேராக அலுவலகத்தின் மையப்பகுதிக்கு வந்து நின்றான். அனைவரையும் ஈர்க்கும் அந்த இடி முழக்க குரலில், டீம், எல்லாரோடைய கவனத்திற்கும், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பெரிய பிஸ்னஸ் டீல் இன்றைக்கி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது நம்ம கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய மைல்கல். அலுவலகமே கைத்தட்டலில் அதிர்ந்தது. மதியும் தூரத்திலிருந்தே அவனை பெருமையுடன் பார்த்தாள். இந்த சக்ஸஸை நம்ம சும்மா விட போகிறதில்ல. வர சண்டே நைட் ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நகரத்தோட மிகப்பெரிய கிளப்பில் இந்த பார்ட்டி நடக்கும். இதில் எல்லா ஸ்டாஃபும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். எந்த ஒரு சாக்கும் சொல்லக்கூடாது. அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. சஞ்சய், இதற்கான எல்லா ஏற்பாடையும் நீ கவனிச்சுக்கோ. யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சஞ்சய் புன்னகையுடன் தலையசைத்தான். அறிவிப்பை முடித்துவிட்டு ஆதித்யா தனது அறைக்கு திரும்ப தொடங்கினான். ஆனால் அவனது கால்கள் மதியின் மேஜையை கடக்கும்போது மட்டும் வேகம் குறைந்தன. அவன் மெதுவாக மதியின் பக்கம் திரும்பினான். மதி தனது இருக்கையில் அமர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதித்யா அவளை உச்சி முதல் பாதம் வரை ஒரு பார்வை பார்த்தான். அந்த புது புடவையில் அவளது அந்த யதார்த்தமான அழகு அவனை அப்படியே சொக்க வைத்தது. நேற்று நடந்த அந்த முத்தத்தின் ஈரம் இன்னும் காய்ந்து விடவில்லை என்பதை அவனது கண்கள் அவளுக்கு சொல்லின. ஆதித்யா யாராவது பார்க்கிறார்களா என்று ஒரு நொடி கவனித்தான். எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்க அவன் சட்டென்று மதியை பார்த்து ஒரு கண்ணை அடித்து இதழ்களை ஒரு கள்ள புன்னகையுடன் சிதறிவிட்டான். மதி ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். சார் என்று அவளது கண்கள் விரிய, ஆதித்யா எதையும் கண்டு கொள்ளாமல் ஒரு வெற்றியாளனின் நடையுடன் தனது கேபினுக்குள் நுழைந்தான். மதியின் இதயம் இப்போது அலுவலக பலகையை விட வேகமாக துடித்தது. அவனது அந்த ஒற்றை கண்ணசைவு அவளது மொத்த உடலையும் சிலிர்க்க வைத்தது. அவனது அந்த ரொமான்டிக் லுக் அவளை வேலையில் கவனம் செலுத்த விடாமல் செய்தது. ஆதித்யா கேபினுக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே அஜய் துள்ளி குதித்து கொண்டு மதியின் மேஜை அருகே வந்தான். அவனது முகம் முழுவதும் உற்சாகம் ததும்பியது. ஹாய் மதி, கேட்டியா? சண்டே நைட் பார்ட்டியா? செம்மல்ல. நம்ம ஆஃபீஸ் பார்ட்டினா சும்மாவா? அதுவும் சிட்டியோட டாப் கிளப்பில் நடக்குதான். நான் இப்போவே பிளான் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸு, மியூசிக்கு, டான்ஸுன்னு நம்ம 2 பேரும் அந்த நைட்டே சும்மா கலக்க போகிற மதி. என்ன சொல்கிற? அவளது முகத்தில் ஒரு தவிப்பும் தயக்கமும் அப்பட்டமாக தெரிந்தது. இல்லை அஜய், எனக்கு இந்த பார்ட்டி கிளப் இதில் எல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லோரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு சண்டே வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அஜய். அஜய் அதை செவி சாய்க்கவே இல்லை. அவன் இன்னும் கொஞ்சம் அருகில் வந்து மதியின் மேஜை மேல் கை வைத்து கொண்டு பேசினான். ஹே மதி, என்னாச்சு உனக்கு? எப்போவும் இப்படியே ஒரு அப்செட்டாகவே இருந்தால் எப்படி? முக்கியமான வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது டீம் செலிப்ரேஷன். நீ இல்லாமல் எப்படி? கண்டிப்பாக நீ வரணும். நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். ப்ளீஸ் வா மதி என்று அஜய் பிடிவாதமாக கூற, மதியோ, இல்லை அஜய், புரிஞ்சுக்கோ. சாரி, எங்கள் வீட்டில் நைட் பார்ட்டிக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அஜய். எங்கள் அப்பா ரொம்ப டிசிப்ளின். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு வர இஷ்டம் இல்லை அஜய். ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாத. இந்த பக்கம் கேபினுக்குள் ஆதித்யா கண்ணாடி சுவர் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அஜய் நெருங்கி வந்து மதியிடம் சிரித்து பேசுவதும் அவளை வற்புறுத்துவதும் ஆதித்யாவின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவன் கையில் இருந்த பேனாவை அது உடையிற அளவுக்கு இறுக்கி பிடித்தான். என்ன ஆச்சு அந்த அஜிக்கு? எப்பவும் அவளையே சுற்றி சுற்றி வரான். நான் கூப்பிட்டப்ப சம்மந்தம் என்னன்னு கேட்டா. இப்போ இவங்கிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கியா மதி? நோன்னு சொல்லிடு, அவனை கிளம்ப சொல்லு என்று அவன் மனதுக்குள் நெருப்பு எரிந்தது. ஆதித்யாவுக்கு போய் அஜயின் சட்டையை பிடித்து வெளியே தள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனது ஈகோவும் மதி மேல் இருந்த கோபமும் அவனை தடுத்தது.
அவன் புருவத்தை சுருக்கி மதி என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்று அவளது இதழ்களை பார்த்து கொண்டிருந்தான். அஜய் திரும்ப திரும்ப வா வா என்று சொல்ல மதிக்கு இப்போது கோபம் வந்தது. அஜய், நான் ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? நான் வரல, ப்ளீஸ் உங்கள் வேலையை பாருங்க. மதி தலையை குனிந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அஜய், இவளை எப்படியாவது வர வைக்கணுமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு ஒரு மாதிரி கில்லாடி சிரிப்புடன் அங்கிருந்து சென்றான். ஆனால் ஆதித்யாவுக்கு மட்டும் நிம்மதியே இல்லை. சண்டே பார்ட்டிக்கு அவளை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ தெரியும் உனக்கு இந்த ஆதித்யவர்மன் யாருன்னு என்று ஒரு முடிவோடு தன் நாற்காலியில் சாய்ந்தான். அன்று இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த மதி தயங்கி தயங்கி அலுவலகத்தில் நடக்கப் போகும் அந்த சக்ஸஸ் பார்ட்டி பற்றி பேச ஆரம்பித்தாள். குடும்பமே ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் மதியின் குரலில் ஒரு வித நடுக்கம் இருந்தது. அப்பா, ஆஃபீஸில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுக்காக வர ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் பார்ட்டி வச்சுருக்காங்கப்பா. எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. மதியின் வார்த்தைகள் முடிந்ததும் அந்த சிறிய அறையில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. மதியின் அம்மா பார்வதி கையில் இருந்த தட்டை மெதுவாக கீழே வைத்தார். அவரது முகத்தில் ஒரு விதமான கவலை படர்ந்தது. பழைய காலத்து பழக்க வழக்கங்களில் ஊறிய அவருக்கு நைட் பார்ட்டி என்றாலே ஒரு விதமான பயம் உண்டு. வேண்டாம் மதி, இந்த பார்ட்டி கிளப்பு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா. அங்கெல்லாம் என்ன நடக்குன்னு நம்ம டிவிலையும் பேப்பர்லேயும் பார்க்குறோம்ல. எல்லாரும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு நீ போய் நிற்கணும்? உனக்கு எதுக்கு அந்த பழக்கம்லாம்? பேசாமல் இல்லைன்னு சொல்லிடுமா. அம்மாவின் பேச்சில் ஒரு தாய்க்கே உரிய பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தது. மதியும் அமைதியாக தலை குனிந்து கொண்டாள். ஆனால் மதியின் அப்பா பார்வதியை பார்த்து மென்மையாக சிரித்தார். அவர் உலகத்தையே பார்த்தவர். தன் மகளின் நேர்மை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். ஏன் பார்வதி, அவ என்ன குழந்தையா? அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா? பார்வதி, காலம் மாறிடுச்சு. வேலைன்னு போயிட்டா எல்லா இடத்துலையும் நம்ம கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஒரு அனுபவம். என் பொண்ணு மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவள் அங்கே போகிறதுனால அவள் குணமோ நம்ம கௌரவமோ குறைஞ்சிடாது. அவர் மதியின் பக்கம் திரும்பி அவளது கையை பற்றி கொண்டார். நீ போயிட்டு வா மதி. வேலைன்னு வரும்போது எல்லாரோடையும் ஒத்து போகணும். மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீயா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு வாமா என்று தந்தை கூற, தங்கை காவியா இதை கேட்டதும் துள்ளி குதித்தாள். அவளுக்கு தன் அக்கா எப்போதும் ஒரு ஹீரோயின் போல தான் தெரிவாள். ஆமாக்கா, அப்பா சொல்கிறது தான் சரி. நீ ஏன் பயப்படுற? ஒரு நைட் தானே, போயிட்டு வாக்கா. அம்மா ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். அவங்கள நான் சமாதானம் பண்ணுறேன். நீங்கள் அங்கே எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு காட்டணும், சரியா? ஒரு நாளைக்காவது நீயும் என்ஜாய் பண்ணுக்கா. காவ்யாவின் உற்சாகமும் அப்பாவின் அந்த பெரிய மனதும் மதியின் மனதில் இருந்த தயக்கத்தை நீக்கியது. அதே சமயம் ஆதித்யாவின் அந்த மிரட்டலான கண்ணடிப்பு நினைவுக்கு வந்து அவளது வயிற்றுக்குள் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பதைப் போல இருந்தது. அம்மா இன்னும் முழு மனதாக சம்மதிக்கவில்லை என்றாலும் அப்பாவின் வார்த்தைகள் மதிக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. அப்பா சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே ஆதித்யா சார் எப்படி இருப்பார்? அஜய் வேற என்னை துரத்திட்டே இருப்பான். அந்த பார்ட்டியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த இரவு மதிக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கம் முதல் முறையாக பெரிய இடத்திற்கு போகிறோம் என்ற ஆர்வம், மறுபக்கம் ஆதித்யாவின் நெருக்கம், அந்த பயம். ஞாயிற்றுக்கிழமை இரவுக்காக அவளது இதயம் இப்போதே காத்திருக்க ஆரம்பித்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.